Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu Allahu Allah. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இன்னைக்கு குரான் கிளாஸ்ல நம்ம போன வாட்டி பார்த்த வசனங்கள், அதாவது போன கிளாஸ்ல 30வது வசனத்துல இருந்து 39வது வசனம் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுல கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாவே கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு அடுத்த வசனங்களுக்குள்ள போயிடலாம். அதாவது இது கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபத்தன். அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த நேரத்தை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இறைவன் மலக்குகளை வானவர்களை பார்த்து சொன்னான். என்ன சொன்னான், நான் ஒரு பிரதிநிதியை கலீஃபாவை பூமியில ஏற்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், மலக்குமார்களை பார்த்து சொல்றான். இது வரைக்கும் பார்த்த வசனங்கள்ல மலக்குமார்கள் அப்படிங்கிற ஒரு சாப்டரே அறிமுகம் ஆகல. இப்பதான் மலக்குமார்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். இப்ப மலக்குமார்கள் அப்படிங்கிறவங்க எதால படைக்கப்பட்டவங்க? ஒளியால படைக்கப்பட்டவங்க. இவங்களுடைய ஒர்க்கு என்ன? இவங்களுடைய ஒர்க்கு என்ன? அப்படி இல்லை. ஆமா, அவர் வானவர் மலாக்கு, அதாவது மலாக்குங்கிற வார்த்தை தான் மலக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. மலக்குனா தூதுவர் அப்படின்னு அர்த்தம். தூதுவர் அல்லாஹ் ஏவுற வேலைகளை அவங்க செஞ்சு முடிப்பாங்க. அப்ப அவங்க என்ன ஒர்க்லாம் பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அடுத்த வசனத்துல அது கிளாரிட்டி ஆகுது. அடுத்த லைன்ல பூமியில் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். பிரதிநிதியை ஏற்படுத்த போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன ரிப்ளை பண்றாங்க, அதாவது காலு அத்தஜாலு ஃபீஹா மை யுஃப்சிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா. அந்த பூமியில ஒழுங்கமைப்பை சீர்குலைச்சிருவாங்க. யாரு? நீங்க பிரதிநிதியை ஏற்படுத்த போறேன் அப்படின்ற உடனே அந்த ஒழுங்கமைப்பை சீரழிக்கிறவங்க, அதனுடைய அங்க ரத்தம் சிந்தக்கூடியவங்களையா நீ படைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பனா ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம், பெயிண்ட்லாம் அடிச்சு பக்காவா எல்லாம் சூப்பராக அமைப்பாக வச்சிருக்கிறோம். இந்த வேலையை நம்ம தான் பார்க்குறோம். டெய்லியும் கூட்டுற வேலை, துடைக்கிற வேலை, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு குழந்தைய தூக்கிட்டு விடுறேன், என்ன வீட்டுடைய உரிமையாளர் கூப்பிட்டு விடுறாரு. விட்டுட்டு என்ன பண்ண போறாருன்னா, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கேட்டா என் பேரை சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுத்துடுறாரு. புரியுதா? அனுமதி இருக்கு, ஃபுல் சோர்ஸ். நான் எனக்கு என்னென்ன உரிமை இருக்குதோ அதே மாதிரி நான் ஒரு குறிப்பிட்ட உரிமைகளை உனக்கு கொடுக்குறேன். நீ எங்க வேணாலும் போய்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், சுதாகரனை தம்பிடா அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி. புரியுதா? அந்த மாதிரி ஒரு உரிமையை ஒரு ஆள்கிட்ட கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இந்த வேலையெல்லாம் பாக்குறவங்க சொல்றாங்க, இதெல்லாம் அமைப்பா இருக்குது, இதை நீ தான் கட்டின, வீட்டை நீங்க தான் கட்டினீங்க, பெயிண்ட் அடிச்சோம், எல்லாம் பண்ணோம், வீட்டை பராமரிச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த கிளீனிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு பக்காவா இருக்குது. இவங்களை விட்டோம்னா இவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அதை சீரழிச்சிருவாங்களே, அதோட ஒழுங்கமைப்பை சீரழிப்பாங்களே, ரத்தம் சிந்துவாங்களே அப்படிங்கிற மாதிரி. இப்ப வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா சுத்தப்படுத்தாம அசுத்தப்படுத்துவாங்களே அப்படிங்கிற மாதிரி மலக்குமார்கள் கேட்கறாங்க. ஏன்னா பூமியில அவங்க தான் வேலை பார்க்கறாங்க. வானத்துல மேகத்தை ஓட்டிட்டு வர்றது அவங்க தான், மலைகளுக்கு மலக்கு இருக்கிறாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த மலக்குமார்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த அமைப்பை இயங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க, இவங்களை உள்ள விட்டினா இந்த மாதிரி பண்ணிடுவாங்களே அப்படின்ற உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு என்ன பண்றான், பின்னர் அல்லாஹ் எல்லா பொருள்களின் பெயர்களையும், அதாவது அந்த பெயரை பத்தி சொன்னேன், அஸ்மாவை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னேன், எல்லா பொருட்களுடைய பெயர் பிளஸ் அவங்களே இருக்கக்கூடிய நல்லவங்க உள்ள அந்த மாதிரி சொல்லிடுவாங்க, நல்ல பிள்ளையே இருக்குது பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நல்லடியார்களுடைய பெயரையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அதாவது என்னன்னா, அல்லாஹ் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதத்துக்கு கற்றுக் கொடுத்தான்.
பிறகு அவற்றை வானவர்களின் முன் வைத்து ஒரு பிரதிநிதியை நியமித்தால் பூமியில் ஒழுங்கமைப்பு சீர்குலையும் எனும் உங்கள் கருத்து சரியானால் இவற்றின் பெயர்களை சற்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப இவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்றோம். வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கும், அந்த பொருள் எப்படி எப்படி பராமரிக்கணும், எல்லா டீட்டெயிலும் அவருக்கு தெரியுதுங்கிற மாதிரி. இந்த பூமிக்கு வரப்போறாருன்னா அவருக்கு எல்லா சோர்ஸும், அது அங்கே எப்படி இயங்கணும், என்ன மாதிரியான இது, அதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, உள்ள வரதுல எல்லா ஆளுமே கெட்டவங்க கிடையாது. நான் பிரதிநிதியை படைக்க போறேன் அப்படின்னு நல்லா சொல்றான். அந்த பிரதிநிதி வந்து கெட்டவங்க கிடையாது, நான் படைக்கிறவங்க நல்லவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெயர்களையும் குறிப்பிட்டு கற்றுக் கொடுக்கப்படுறதா சில விளக்கங்கள் இருக்குது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, இதை சொன்ன உடனே சொல்லுங்க அப்படின்னு நல்லா கேட்டான்ல வானவர்களை பார்த்து, நீங்க சொல்லுங்க, இதனுடைய பெயர்கள்லாம் சொல்லுங்க அப்படின்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க, குறை ஏதும் இல்லாத தூயவன் நீயே, நீ தான் உன்கிட்ட தான் எந்த குறையும் கிடையாது, உனக்கு தூக்கம் கிடையாது, உன்கிட்ட வந்து எந்த விதமான அதாவது எந்த விஷயத்துலையுமே மிஸ்பேலன்ஸ் இருக்காது இறைவன்ட்ட. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்துல எமோஷனலா பாதிக்கப்படுவோம். ஆனா இறைவன்ட்ட அந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் இருக்காது. கருணைனா அது அளவு மிகுந்து இருக்கும், ஆனா அதுலயும் ஒரு அளவு இருக்கு. தண்டனை கொடுப்பானா எந்த பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், எந்த பாவத்தை மன்னிக்கணும்னு அல்லாஹ்க்கு தெரியும். அப்ப இப்படியா பேலன்ஸ் பண்ணக்கூடிய இறைவனா அல்லாஹ் இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வை பத்தி அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க, குறைகள் ஏதுமற்ற தூயவன் நீயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது, நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர்த்து வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு உண்மையில் நீ மட்டுமே பேரறிவு மிக்கவனும் மிக்க ஞானம் உடையவனும் ஆவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், பின்னர் இறைவன் ஆதம நோக்கி, ஆதமே இவற்றின் பெயர்களை நீ அவர்களுக்கு அறிவியும், இதோட பெயர்கள்லாம் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. சொன்ன உடனே அறிவித்ததும் வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய உண்மைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நன்கறிவேன். வானத்திலையும் பூமியிலையும் எது எதெல்லாம் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கோ அதை நான் வந்து அறிஞ்சு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப சொன்ன உடனே மேலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் மறைத்து வைக்கக்கூடியவற்றையும் நான் அறிவேன் என்று உங்களுக்கு நான் கூறவில்லையா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா பேரையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா இதை சொல்றான். நான் உங்களுக்கு வந்து சொல்லலையா, நான் வானத்திலையும் பூமியிலும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நன்கறிஞ்சவன், உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதையும் நீங்க மறைச்சு வைக்கிறதையும் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லலையான்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய அந்த பண்பை பத்தி பேசுறான். அப்ப இதை சொன்னதுக்கு அப்புறமா அல்லாஹ் என்ன பண்றான், பின்னர் நீங்கள் ஆதத்துக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கட்டளையிட்ட போது அவர்கள் எல்லோரும் பணிந்தார்கள். என்ன அர்த்தம்னா, வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும், அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஆட்கள் அவங்க கிட்ட ஆதம காட்டுறான், இந்த மாதிரி பூமிக்கு ஒரு பிரதிநிதி ஏற்படுத்த போறேன் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப பூமிக்கு பிரதிநிதி வராரு, பூமியில மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தணும்னு இவங்களா அசுத்தம் பண்ணிடுவாங்களே, சீரழிச்சிருவாங்களேன்னு பயப்படுறாங்க. இல்லப்பா நல்லவங்களும் இருக்கிறாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் புரிய வைக்கிறான். அவங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறான். இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கறான். இல்ல, நீ கத்துக் கொடுத்ததை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படிங்கிறப்ப அப்போ ஓகே, ஆதமுக்கு சிரம்பணியுங்கள். அப்ப சிரம்பணியுங்கள் என்ன அர்த்தம், வானவர்கள் ஆதத்துக்கு கட்டுப்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப பஸ் போய்கிட்டு இருக்கு, பஸ்ஸை டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்க, பஸ் ஓட்டுற டிரைவர்கிட்ட எப்பா யாராவது பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க கை காட்டுறாங்கன்னா நீ நிப்பாட்டணும், ஆளை ஏத்திக்கிட்டு நீ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் இறக்கி விடணுங்கிற ஒரு கமாண்ட் இருக்குதான்னு கேட்டா இருக்குது. அதனாலதான் அவர் பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, டிரைவரோட வேலை அதுதான். ஆனா அதே நேரத்துல டாடா ஏசி ஓடு ரோட்ல இதே வேற ஒரு வேன் ஓடிட்டு இருக்கும், அதெல்லாம் வந்து காசு கொடுத்து புக் பண்ணி அப்படி இருக்கிற ஆட்களை மட்டும் தான் ஏற்றிட்டு போவோம், சும்மா போற வரவங்க எல்லாரையும் ஏற்றிட்டு போயிடாதுல. அப்ப என்ன கமாண்ட் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கமாண்டை தான் அந்தந்த வாகனங்கள் செய்யும், அந்த வாகனங்களுடைய ஓட்டுநர்கள் செய்வாங்க. அப்ப அதே மாதிரியே மேகத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வானவர்கள் அல்லாஹ்வுடைய கமாண்ட் படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப பூமியில பிரதிநிதி இருக்கான், பிரதிநிதியா மனிதனா அல்லாஹ் ஆக்கிட்டான். ஆக்குன பிரதிநிதிக்கு வானவர்கள் கட்டுப்படாம இருந்தா என்ன ஆகும், நம்ம கொல்லையில போய் ஒரு செடி நட்டு வைப்போம், அதுக்கு மழை பெய்யாது. வானத்துல இருந்து மழை பெஞ்சாதான் மண்ணுக்கு உயிர் இருந்தாதான் செடி வளரும். அப்ப அந்த உயிரே கிடைக்காம போயிடும், கட்டுப்படல அவங்க. இப்ப அல்லாஹ் வந்து எல்லாரையும் சிரமம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், வானவர்கள் கட்டுப்பட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல மனிதரா இருந்தாலும் சரி, கெட்ட மனிதரா இருந்தாலும் சரி, மனிதனா பூமியில பிறந்துட்டாங்கன்னா அவனுக்கு மழை பெய்யும். அவனை கண்டு எந்த மலைகள் வந்து நாட்டப்பட்டு இருக்குதுல்ல, அதுவா இருக்கட்டும், என்னென்னலாம் பூமியில இருக்குதோ, கடல், எதெல்லாம் இறைவனுடைய பராமரிப்புல இருக்குதோ, எதெல்லாம் இறைவனுடைய நிர்வாகத்தின் கீழே வந்து இயங்கிக்கிட்டு இருக்குதோ, அந்த நிர்வாகம் எல்லாமே மனிதனுக்கு வசப்படுத்தப்பட்டிருக்கு.
மனிதன் கேட்டானா தண்ணி கொடுக்கப்படும், போர் போட்டு தண்ணி எடுக்கலாம். உண்மையை சொன்னா அது ஒரு உயிர் தானே. பூமிக்கு உயிர் இருக்கு, இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு, எல்லா பொருட்களுக்கும் உயிர் இருக்கு. இப்ப எல்லாம் என்ன பண்றான், மறுமையில எல்லாத்தையுமே சாட்சி சொல்ல வைப்பான், நம்மளுடைய நாவை தவிர்த்து. எல்லாமே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். அப்ப அந்த மாதிரி உலகத்துல உள்ள எல்லாமே சாட்சி சொல்லும், எல்லாமே நம்ம மனிதனுக்கு கட்டுப்பட்டு இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கிறோம், பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்கான அனுமதியை பத்தி தான் இது பேசுது. அப்ப இந்த இடத்துல சிரமப்படிச்சாங்க, உலகமே வசப்படுத்தப்பட்டு கொடுத்துருக்கு மனிதனுக்கு அப்படிங்கிற இயல்பை பத்தி அது சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கறி வெட்டுவோம், கோழியையோ ஆட்டையோ மாட்டையோ வெட்டுறோம்னு வச்சுப்போம். அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அல்லாட்ட பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அல்லாட்ட அனுமதி வாங்கிட்டு வெட்டுறோம்ல. அதே மாதிரி செடியை பறிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லிட்டு தான் பறிக்கணும். எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் பிஸ்மில்லா சொல்றான்ல அல்லாஹ். ஏன்னா பிஸ்மில்லாங்கிறது அல்லாட்ட அனுமதி வாங்கிக்கணும். இப்ப இன்னைக்கு கல்ச்சர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வீகனிசம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் உருவாயிருக்கு. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனுங்கிறது முன்னாடி இருந்தது. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன், அதாவது சைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிட்றவங்கன்னு 2 கேட்டகரி ஆல்ரெடி இருந்துச்சு. இப்ப வீகனிசம்னு ஒரு கேட்டகரி உருவாயிருக்கு. வீகனிசம்னா என்ன தெரியுமா, அந்த சைவமா பார்க்கப்படுற விவகாரங்களை சாப்பிட மாட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தேன் வந்து சைவமா அசைவமா? சைவம். பால் அசைவம் தான், பால் அசைவம். ஆனா சாப்பிடுவாங்க, வெஜிடேரியனா இருக்கிறவங்க பால் குடிப்பாங்க. அதே மாதிரி வந்து இது சாப்பிடுவாங்க, அது என்ன, தேன் சாப்பிடுவாங்க. ஆனா இந்த குரூப் என்ன சொல்லணும்னா தேன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உட்காந்து ஒரு விளக்கம் வர கொடுப்பானுங்க. மாட்டுப்பால் மாட்டுக்கு, கழுதைப்பால் கழுதைக்கு, கழுதை குட்டிக்கு, சிங்கத்தோட பால் சிங்க குட்டிக்கு, புலியோட பால் புலி குட்டிக்குன்னு இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ சொல்லிட்டு பன்னியோட பால் பன்னி குட்டிக்கு எல்லாம் ஓகே. அப்ப மாட்டோட பால் மட்டும் என் மனுஷன் குடிக்கிறான், அது கண்ணு குட்டிக்கு தானே, இன்னொன்னத்துடைய உணவை வந்து பரிசிடுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டீசெண்டா ரொம்ப வந்து மெச்சூரிட்டியா பேசுற மாதிரி பேசுவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேனை எடுத்து சாப்பிடக்கூடாது, தேன் வந்து தேனீக்களுடைய உணவு. அப்ப இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறது, நமக்காண்டி தனியா தயாரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஃபேக்டரி பிசினஸ் எல்லாம் பண்ணி அது ஒரு கார்பரேட் அஜெண்டா. அதை சொல்லி ஒரு புதிய பொருளை, பெரிய விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை வந்து ஒரு சமூகத்து மேல திணிக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் குரான்ல அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே நமக்கு வசப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி சாப்பிட்றோம்னா, ஒருத்தர் வந்து அறுத்து ரத்தத்தை ஓட விட்டு சாப்பிட்றான்னு வச்சுங்களேன், அதெல்லாம் ஹலால் ஆயிடாது. பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொன்னாதான் அது ஹலால். அதே மாதிரி செடியை பொறுத்த வரைக்கும் செடி கொடிக்கலாம் அந்த அனுமதி பெருசா இல்லை, ஆனா பிஸ்மில்லா சொல்லி நம்ம பறிச்சுக்கலாம். இப்ப நமக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம், கொசு கடிக்குது, கருப்பாமூச்சி, பள்ளி, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நமக்கு நோவினை செய்யக்கூடியதையும் நம்ம அடிக்கிறோம், கொல்றோம். அதெல்லாம் எதுக்காகன்னு சொன்னா நமக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க மனித உயிரும் மிருகத்துடைய உயிரும் சமமானது கிடையாது. மனித உயிரும் மிருகத்துடைய உயிரும் சமமானது கிடையாது. மனித உயிருக்கு பிறகுதான் மற்ற எல்லாமே. விலங்குகளுடைய உயிரும் எல்லாமே வந்து மனித உயிருக்கு இணையானது கிடையாது, அதுவெல்லாம் மனித உயிருக்கு கீழானது. அப்ப அதை வச்சு கம்பேர் பண்ணி இன்னைக்கு என்ன நடக்குது, ஒரு டிபேட் கூட நடந்துச்சு, நம்ம போன வாட்டியே பேசணும். நாய் பத்தி நேரானால பேச்சு ஓடுது. அப்ப நாய் வந்து என்ன பண்ணுது, குழந்தைய கடிச்சிருது, நாய் குறுக்கால வந்து குழந்தை இறந்து போயிருக்கு. இதெல்லாம் சொல்லும் போது ஏனம் கூட தான் குழந்தை குறுக்கால விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை கேட்கிறான். இந்த மிருகத்தை நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன ஆயிரும்னா, மனிதர்கள் நேசிக்கக்கூடிய பண்பு இருக்காது. எல்லா உயிரையும் சமமாக்கிட்டு மிருகத்துக்கு இது மனித உயிர் வந்து சமம், அதனால இது கொல்லப்பட்டுச்சுன்னா நம்ம மனித உயிரையும் கொல்லலாமா, ஓம் பிள்ளைய கொண்டா நீ சும்மா இருப்பியான்னு சொல்லி நியாயமே இல்லாத விவகாரங்களை பேசுவாங்க. ஆனா யதார்த்தத்துல அப்படி கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா மனித உயிர் உயர்ந்தது, மனித உயிர் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. அப்ப மனித உயிருக்கு கட்டுப்பட்டதுதான் மற்றதெல்லாம். மனித உயிர்களுக்கு நோவினை செய்யறதை நம்ம கொல்லவும் செய்யலாம், மனித உயிர்களுக்கு தேவையானதை நம்ம பாதுகாக்கவும் செய்யலாம், பராமரிக்கவும் செய்யலாம். அப்ப இந்த விவகாரங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுது. அல்லாஹ் வந்து பூமியையும் மலக்குமார்கள் எல்லாம் சிரமணிஞ்சதுக்கு பின்னாடி இது நடக்குது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், எல்லாரும் சிரமணிஞ்சிட்டாங்க, ஒருத்தன் மட்டும் சிரமணியல. அப்ப யாரு அப்படின்னு பார்க்கும்போது இபிலீஸை தவிர அப்படிங்கிறான். இபிலீஸை தவிர மற்ற எல்லாரும் சிரமணிஞ்சிட்டாங்க, அவன் கட்டளையை மறுத்தான். இங்க என்ன மேட்டர்னா, சைத்தான்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனுடைய கட்டளையை நிராகரிக்கிறவன். இறைவனை நிராகரிக்கல, உண்மையை சொன்னா இபிலீஸ் என்ன பண்றான், இறைவனை ஏத்துக்கிறான், அல்லாஹ் தான் அவனை படைச்சான், அதனாலதான் அந்த சபையில அவன் இருக்கான். அந்த சபையில இருந்தவன் என்ன பண்றான், இறைவனுடைய கட்டளையை நிராகரிச்சான். அப்ப கட்டளையை நிராகரிக்கும் போது அவன் என்ன சொல்றான், நிராகரிப்பவர்களில் ஒருவனாகவும் அவன் ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அவன் கட்டளை நிராகரிச்சுட்டு என்ன செய்யறான், இங்க இருந்து நீ வெளியேறுன்னு சொல்லும் போது அது வேற டிபேட், வேற வசனங்கள்ல வரும், இந்த வசனத்துல வரல. அல்பகராவுடைய இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வசன தொடர்ச்சி அது இல்லைனாலும் வேற வசன தொடர்ச்சியில எப்படி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் அந்த இடத்துல அதை பத்தி விளக்கமா சொல்றான். எனக்கு அவகாசம் கொடு,
நான் உன்னுடைய அடியார்களை வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப என்னுடைய அடியார்கள்ல யார் நேர்வழி பெற்றவங்களோ, யாரை வந்து நீ யார் எனக்கு அடிபணிஞ்சவங்களோ அவங்கள உன்னால வழிகெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறகு ஆதமே, இப்ப ஆதமுக்கு டெஸ்ட். ஃபர்ஸ்ட் பூமியில பிரதிநிதியை உண்டாக்க போறேன் அப்படின்னு சொன்னா மலக்குமார்கள் வந்தாங்க. மலக்குமார்கள் அவங்களோட ஸ்டாண்டை வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் விளக்கம் சொல்லி அதை புரிய வச்சுட்டான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பிறகு ஆதமே நீரும் உம் மனைவியும் சொர்க்கத்தில் வசியுங்கள். இப்ப என்ன பண்றான் அல்லாஹ், மலக்குமார்களுடைய ஃபித்ரத்தை சொல்லிட்டான். பூமியே மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்ததாகவும் சொல்லிட்டான். உனக்கு யார் எதிரி, எவன் எப்படி வெளியேறினாங்கிறதையும் சொல்லிட்டான். சொல்லிட்டு என்ன பண்றான், இப்ப உனக்கான டெஸ்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு, படைக்கப்பட்டது பூமிக்காகத்தான். என்ன சொல்றான், பூமியில ஒரு பிரதிநிதியை உண்டாக்க போறேன் அப்படின்னு சொல்றான்ல. அப்ப அந்த பூமியில இறக்கல அல்ல, முதல்ல என்ன பண்றான், சொர்க்கத்துல இறக்குறான். அப்பனா அது ஒரு டெஸ்ட்னு அர்த்தம். அப்ப அந்த டெஸ்ட் எப்படி நடக்குது, நீரும் மனைவியும் சொர்க்கத்தில் வசியுங்கள். என்ன சொல்றான், அங்கே நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள், என்ன வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா இந்த மரத்தை தவிர்த்து, ஒரு குறிப்பிட்ட மரத்தை காட்டி இந்த மரத்தை மட்டும் நீங்க நெருங்காதீங்க, அதுல உள்ள எதுவும் சாப்பிடாதீங்க, அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஆனால் சைத்தான் அவ்விருவருக்கும் அம்மரத்தின் மீது ஆசை காட்டி அவர்களை நம் கட்டளையிலிருந்து பிறழ செய்து விட்டான். என்ன பண்ணிட்டான், அந்த மரத்தை காட்டி, அந்த மரத்துல உள்ள பழத்தை காட்டி, இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நித்திய ஜீவனாயிருவீங்க, அழிக்கப்பட மாட்டீங்க, இங்கேயே நீங்க நிரந்தரமா தங்கிடலாம், ஆனா இறைவன் அதை விரும்பல, நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த ஆசை காட்டின உடனே அவங்க 2 பேரும் அதை சாப்பிட்டுறாங்க. அப்புறம் என்ன பண்றான்ல, இந்த மாதிரி செஞ்ச உடனே அந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றி விட்டான். மேலும் நாம் கட்டளையிட்டோம், நீங்கள் எல்லாரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள், எல்லாரும் இறங்குங்க, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகைவர்கள் ஆவீர்கள். இந்த இடத்துல அல்லாஹ் யாரை பத்தி பேசுறான்னா, ஆதமையும் இவரையும் பத்தி, அதாவது ஆதமையும் இப்லீஸையும் பத்தி பேசுறான். 2 பேரையும் என்ன சொல்றான், எல்லாரும் இறங்குங்கிறான். இறங்கிட்டு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைவர்கள்ங்கிறான். இந்த பகைமை வந்து இந்த இடத்துல முடிவாயிருச்சு. ஏன்னா அவன் ஆரம்பத்துல என்ன பண்றான், பொறாமையும் பெருமையின் காரணமா அவன் நிராகரிச்சான். நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், இவர் மண்ணால படைக்கப்பட்டவர், இவருக்கு நான் சஜிதா செய்யணுமா, இவருக்கு நான் கட்டுப்படணுமா அப்படிங்கிற அடிப்படையில் அவர் என்ன பண்றாரு, அவன் என்ன பண்றான், நிராகரிச்சிடறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப நிராகரிச்ச பிறகு என்ன ஆகுது, 3 பேரும் இறங்கிருங்கிறான்லாம். இறங்குங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து நீங்க உங்களுக்காக குறிப்பிட்ட ஒரு காலம் வரை பூமியில் தங்குமிடமும் இருக்கிறது, வாழ்க்கை வசதிகளும் இருக்கிறது. பூமியில இறக்கியாச்சு, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க இங்க தங்க போறீங்க, யாருமே நிரந்தரமா இங்க வாழ முடியாது. அப்ப எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட காலம் தான், அங்க உங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்றான். யோசிச்சு பாருங்க, உலகம் படைக்கப்பட்ட காலகட்டம், அந்த காலகட்டத்துல எப்படி இருந்திருக்கும், சாப்பாட்டை தேடி அலைஞ்சிருப்பாங்க, தூங்குறதுக்கு ஒரு குகையை தேடி இருப்பாங்க, அந்த லெவல்ல தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா சமூகங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிச்சு. அந்த முன்னேற்றத்துல இப்ப நம்ம எந்த லெவல்ல இருக்கோம், நாகரிகத்துடைய உச்சத்துல இருக்கும். இன்னைக்கு நம்ம பேசுறப்ப, அந்த காலத்துல பயான்லாம் எப்படி நடந்திருக்கும், ஆண்கள் சபையில நின்று ஒரு வாட்டி பேசுவாங்க கத்தி, அதுக்கப்புறம் பெண்கள் சபையில நின்று பேசுவாங்க, சத்தம் போட்டு பேசணும், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். இன்னைக்கு நம்மள்ட்ட மைக் இருக்கு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு நம்ம மாட்டையும் ஒட்டகத்தையும் மேய்ச்சிக்கிட்டு, அது குதிரையில போய்கிட்டு இப்படி இருந்தாங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட வாகனங்கள் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட வசதிகள் வந்து பிற்காலத்துல வருது அப்படிங்கிறப்ப, இவ்வளோ சோர்ஸையும் எல்லாம் பூமியில கொடுத்துருக்கான். இந்த சோர்ஸ் எல்லாத்தையுமே எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னா, மனிதனுக்கும் பொதுவு, சைத்தான்களுக்கும் பொதுவு. சைத்தான் அப்படிங்கிறப்ப இப்லீஸ் வந்து நிராகரிச்சான்ல, இப்லீஸை போன்றே அல்லாஹ்வுடைய கட்டளை நிராகரிக்கக்கூடியவங்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களும் மனிதர்கள்லயும் இருக்கிறாங்க, ஜின்கள்லயும் இருக்கிறாங்க. மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த நிராகரிப்பாளர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த மைக்கு பொதுவு தான், நமக்கும் இந்த மைக்கு பொதுவு தான். இதுல வந்து தப்பான விஷயங்களையும் பேச முடியும், சரியான விஷயத்தையும் பேச முடியும். இஸ்லாத்துக்கு எதிராகவும் பேசலாம், இஸ்லாத்தையும் பேசலாம். புரியுதா? அப்போ வந்து சரியத்துக்கு உட்பட்டும் பேசலாம், சரியத்தை மீறின விஷயங்களையும் பேசலாம், வரம்புகளையும் பேசலாம், வரம்பு மீறிய செயல்களை பத்தியும் பேசலாம். அப்ப எல்லாமே வந்து இன்னைக்கு அது பொதுவாக்கப்பட்டிருக்கு. நல்லவங்களுக்கு பொதுவு, கெட்டவங்களுக்கு பொதுவு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியே சொல்றான். ஆதமுக்கும் சொல்றான், இப்லீஸுக்கும் சொல்றான் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை வசதி இருக்குது, நீங்க இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்றான், இப்ப வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாரு, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுறாரு. தம் இறைவனிடமிருந்து கற்ற சில சொற்களை கொண்டு அவனிடம் பாவ மன்னிப்பு தேடினார். அதனை அவருடைய இறைவன் ஏற்றுக்கொண்டான். நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்பவனாகவும் கருணை பொழிப்பவனாகவும் இருக்கின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அவருக்குன்னு ஒரு சரியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறான். சொர்க்கத்துல கொடுக்கப்பட்ட சரியத்தை என்ன, ரொம்ப பெரிய ரூல்ஸ் இல்லை, எல்லாத்தையும் சாப்பிடு, எல்லாம் பண்ணிக்கோ, ஒரே ஒரு மரம் அதை மட்டும் நெருங்காது, இதான் ரூல்ஸ். அந்த சரியத்தை அவர் மீறிட்டாரு. இன்னைக்கு நம்ம பூமியில வாழ்றோம், நம்மளுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணக்கூடாது, இந்த தப்பு பண்ணக்கூடாது, இதை சரியத்தான் பண்ணணும் அப்படின்ட்டு. பாவம்னா நம்மளுடைய அளவுகோல் என்னன்னா, தப்பு செய்யறது தான் பாவம். ஆனா யதார்த்தத்துல பாவம்னா என்ன தெரியுமா, தப்பு செஞ்சாலும் பாவம் தான், செய்ய வேண்டிய நல்லதை செய்யாம இருந்தாலும் பாவம். நான் எந்த பாவமும் செய்யல,
திருடலை, பொய் சொல்லலை, எல்லாம் பண்ணல, ஆனா நான் தொழுவலைன்னா அதுவும் பாவம் தான். நான் எந்த பாவமும் செய்யலை, யாரு பொருளையும் அபகரிக்கல, எதுவும் பண்ணல, ஆனா கொடுக்க வேண்டிய இடத்துல நான் தர்மம் பண்ணலைன்னா அதுவும் பாவம் தான். அப்ப பாவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இந்த வரையறையை வச்சிருக்கான். அப்ப என்னன்னா, இந்த பாவம் செஞ்சுட்டோம், பாவத்துக்கு என்ன பண்றது? நம்மளுடைய நன்மைகளுடைய கணக்கு இறங்கிக்கிட்டே வருது, தீமையுடைய கணக்கு ஏறிக்கிட்டே வருதுல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடுறது. இறைவா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி பாவ மன்னிப்பு தேடின பிறகு அல்லாஹ் என்ன பண்றான், அந்த பாவங்களை மன்னிக்கிறான். உனக்கு வாய்ப்பு தரேன், நீ என்கிட்ட திரும்பினா போதுங்கிறான். திரும்பிக்கோ, மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். இப்ப திரும்ப அதே ஆர்டர். பிறகு உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி கிடைக்கும். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், நீ இறங்கிரு பூமியில, இறங்கிட்டா அதோ கதின்னு விட்டுல, வாழ்க்கை வசதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கல. என்கிட்ட இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அது எந்த நேர்வழி? ஹுதா. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஹுதானா என்னன்னு. அல்லாஹ் என்ன பண்றான், கையை பிடிச்சி கூப்பிட்டு போற மாதிரி நேர்வழி. எது ரூட்ல எங்க போகணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த பூமியில இறங்கியாச்சுன்னா எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் சொல்லி கொடுத்துருவேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்ப அதை ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும், எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், பாவமே செய்யலைன்னா மனசுல குற்ற உணர்ச்சியே வராது. யதார்த்தம் அதுதான். எடுத்த உடனே நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அச்சோன்னு குற்ற உணர்ச்சி வரும். அது நம்ம என்னதான் சரி கண்டு பேசினாலும், நான் தப்பே பண்ணல அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொன்னாலும் உள்ளத்துல அது குத்தும். அதுதான் அந்த பாவங்களுடைய இயல்பு, அதுதான். அதே நீங்க நன்மை செஞ்சு பாருங்க, மனசுல ஒரு பயங்கரமான திருப்தி வரும். அந்த திருப்திக்காகத்தான் நிறைய பேர் பாருங்க, செல்வந்தர்கள்லாம் இருப்பாங்க, என்னென்னவோ பண்ணி பார்ப்பாங்க. ஆனா அதெல்லாம் பண்ணி பார்த்துமே அவங்களுக்கு அவங்க செல்வத்துல சிறந்து இருந்திருப்பாங்க, அவங்க பெரிய செலவு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கான எல்லா தேவைகளையும் அவங்க செல்வத்தை கொண்டு நிறைவேற்றிப்பாங்க. ஆனா அதனை கொண்டுலாம் அவங்களுக்கு திருப்தி ஏற்பட்டிருக்காது. யதார்த்தத்துல எப்ப திருப்தி ஏற்படுதுன்னா, அவங்க தான தர்மம் செய்யும் போது அவங்களுக்கு ஏற்படுது. அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான், தர்மங்களை பாவ மன்னிப்புக்கான பரிகாரமா அல்லாஹ் ஏத்துக்குது. ஒரு ஆள் பாவம் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணலாம், தர்மம் பண்ணலாம். தர்மம் செஞ்சாருன்னா அந்த பாவங்கள் அழிக்கப்படுது. அதுக்காக அது பரிகாரமா ஏற்கப்படுது. இந்த செல்வம் கொடுக்கப்பட்டவங்க செய்யற பாவங்களை மன்னிக்கிறதுக்காகவே அது பரிகாரமாக ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், என்கிட்ட நேர்வழி வரும், அதை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க, துயரப்படவும் மாட்டாங்க, அவங்களுக்கு பயமும் கிடையாது. அடுத்து என்ன நடக்கும், அச்சோ தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த பயம்லாம் தேவையில்லை. பாவ மன்னிப்பு கேளு, என்கிட்ட என்ன வழிமுறை நான் சொல்றேனோ அதன்படி நடந்துக்கோ அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம், அன்று யார் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து எம்முடைய வசனங்களை பொய்யென்று கூறுகின்றார்களோ அவர்கள் தான் நரகவாசிகள் ஆவர். யார் அல்லாஹ்வை மறுத்து அவனுடைய வசனங்களை மறுத்து அதை ஏத்துக்காம இருக்கிறாங்களோ அவங்க நரகவாசிகள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீ குடிக்க கூடாது, உனக்கு மது ஹராம்னு சொல்றான். இப்போ ஒருத்தன் என்ன பண்றான், அவன் சொன்னா சொல்லட்டும் நான் குடிப்பேன் அப்படின்ட்டானா அது அல்லாஹ்வை நிராகரிக்கிறது தான். அல்லாஹ் ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்றான், இப்படிதான் நீ வாழணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம், என்னென்ன மாதிரி நீ விஷயங்களை பேணிக்கணும், தொழுவணும், ஜக்காத்து கொடுக்கணும், எல்லாமே அல்லாஹ்வுடைய வரையறைகள், அல்லாஹ் வழிகாட்டுதல், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இதெல்லாம். அப்ப இதெல்லாம் சொல்லும் போது இதை நிராகரிக்க கூடாது. அல்லாஹ் ஹுதாவை பத்தி பேசுறான்ல, என்கிட்ட இருந்து நேர்வழி வருங்கிறான்ல. நேர்வழி எப்படி வந்துச்சு, ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் அல்லாஹ் போட்டானா? அல்லாஹ் எப்படி நேர்வழியை கொடுத்தான்? நேர்வழி எப்படி வந்துச்சு நமக்கு? அப்ப மனிதர்களே நல்ல மனிதர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமா தூது செய்தி அனுப்பி அவங்க மூலியமா நமக்கு அல்லாஹ் சத்தியத்தை கொண்டு சேர்க்கிறான். அப்ப அதை ஃபாலோ பண்ணணும். ஹுதா எப்படி வரும்னா, நபிமார்கள் மூலியமா வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கடைசியா வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் ஹுதா அவங்க மூலியமா வந்துச்சு. அதை நம்ம ஏத்துக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும், நிராகரிச்சவங்க கூட்டத்துல ஆளாயிரும். இப்ப இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு யார் அந்த ஹுதா? ஹுதா ஒண்ணு குரான் யாருக்கு வழங்கப்பட்டுச்சோ அந்த நபி அவர் அப்ப அவங்கள ஃபாலோ பண்ணணும். குரானை ஃபாலோ பண்ணணும்னா என்ன அர்த்தம், ரசூல்லாவை ஃபாலோ பண்ணணும். ரசூல்லாவை ஃபாலோ பண்ணா குரானையும் ஃபாலோ பண்ணணும். ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைக்கப்பட்டது. அப்ப இது ரெண்டத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இதை நிராகரிச்சுட்டாங்கன்னா அவங்க யாரு, நிராகரித்தவர்கள்ல ஒருத்தவங்கள ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு நிரந்தர நரகம் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு என்ன பண்றான், இப்ப இந்த டாபிக் உள்ள வரான். இதெல்லாம் இவ்வளவு அட்வைஸ் பண்றான்ல, என்கிட்ட இருந்து உதா வரும், அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டான். சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன பண்றான்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, யா பனி இஸ்ராயில், திரும்ப டாபிக் உள்ள வந்துட்டான். பனி இஸ்ராயில கூப்பிடுறான், இஸ்ராயிலின் வழித்தோன்றல்களே கூப்பிட்டுட்டு என்ன சொல்றான், இதுக்கு ஒரு நிஅமத் அல்லதி அன்அம்து அலைக்கும் வஹௌஃபு பி அஹதி ஊஃபி பி அஹதிக்கும் பி ஈயாய ஃபர்ஹபூன். அதாவது இஸ்ராயிலின் வழித்தோன்றல்களே, நான் உங்களுக்கு வழங்கி இருந்த என் அருட்கொடைகளை
நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களுக்கு அருளி இருக்கிற என்னுடைய அருட்கொடைகளை நினைவு கூறுங்க அப்படிங்கிறான். பனு இஸ்ராயில் யாரு? போன கிளாஸ்லயே கேட்டேன். யார் சொன்னா? நீ சொன்னீங்க. யாக்கூப் நபி பேர் தான் இஸ்ராயல், அவங்களுடைய வழித்தோன்றர்கள் தான் பனு இஸ்ராயில். அப்ப இந்த பனு இஸ்ராயலை பத்தி எல்லாம் என்ன சொல்றான்? நான் செஞ்ச அருள்களை நினைவுபடுத்தி பாருங்க அப்படிங்கிறான். பனு இஸ்ராயலுக்கு அல்லாஹ் என்னென்ன அருள் செஞ்சான்? சொல்லலாம், யாரு வேணாலும் சொல்லலாம், அப்படியே அமைதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, தொடர்ச்சியா நபிமார்கள் அனுப்பலாம் பனு இஸ்ராயலுக்கு. வேற அற்புதம் எல்லா நபிமார்களுக்கும் எல்லாம் அனுப்பலாம். அது இல்லாம வேற சொல்லுங்க. புரியல. சரி, வேற வேற நம்ம நிறைய நபிமார்கள் வரலாறு கேட்டிருக்கீங்க தானே. மூசா நபிக்கு என்ன எல்லாம் கொடுத்தான்? மூசா நபி சமூகத்தை என்ன பண்ணான்ல? சமூகத்தை மூழ்கடிச்சானா ஃபிரௌனை மூழ்கடிச்சானா? அப்ப ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாத்தினான், அது நேமத்து. அதுக்கப்புறம் வேற என்ன செஞ்சான்? வானத்துல இருந்து மண்ணு சவ்வாவா இறக்கினான், அது நேமத்து. சுலைமான் நபிக்கு என்ன செஞ்சான்? அப்ப அதெல்லாம் வச்சு அவர் என்ன செஞ்சாரு? அவருக்கு சொந்தம் கொண்டாடிக்கிட்டாரா? அவர் கவர்மெண்ட்டுக்கு சேவை செஞ்சாரு. பனு இஸ்ராயலுக்கு கொடுக்கப்பட்ட அருள் தானே அது. அப்ப ஒவ்வொரு தாவூத் நபி என்ன பண்ணாரு? ஜெயிச்சாரு. அவருடைய போர்க்களமே வந்து அவங்களுக்கு அருள் தான். அதெல்லாம் நீங்க எல்லாத்தையுமே எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அருள், நிறைய அருள் செஞ்சிருக்கான்ல. அதெல்லாம் என்ன சொல்றான்? ஞாபகப்படுத்தி பாருங்கிறான். ஏன்னா வந்துட்டாரு கடைசி நபி. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? நான் உங்களுக்கு வழங்கி இருந்த என் அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள், மேலும் எனக்கு நீங்கள் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். எனக்கு நீங்க தந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன வாக்குறுதி அவங்க தந்தாங்க? என்ன வாக்குறுதி தந்தாங்க? அல்லாஹ் கிட்டே இவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க பனு இஸ்ராயல். என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். மூசா நபி என்ன பண்றாங்கன்னா ஃபிரௌன்ட்ட வந்து காப்பாத்தி கூட்டு வராங்க. கூட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்கள கூட்டிக்கிட்டு பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்காங்கல்ல. போகும்போது அல்லாஹ் என்ன பண்றான்? மண்ணு சவ்வாவா இறக்குறான், சாப்பிடுறாங்க. அப்புறம் ஒரே விதமான சாப்பாட்டை வந்து நாங்க ஜீரணிச்சிக்க முடியாதுன்னு சொல்லி காய்கறி பூண்டெல்லாம் கேட்கறாங்க, அதுவும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. தண்ணி வேணுங்கிறாங்க, பாறையில் அடிக்கிறாரு, 12 நீரூற்று வருது, ஒவ்வொரு குளமும் ஒவ்வொரு நீரூற்று எடுத்துக்கங்கிறாங்க. இப்படி எல்லா அருளையும் எல்லாம் செய்யறான். செஞ்சுட்டு நம்ம அல்லாவை பார்க்கணுங்கிறாங்க. ஒரு மலை வந்து இடிச்சு தூளாக்கப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 40 நாள் இவர் போறாரு, இவங்க காளை கன்றை வணங்குறாங்க, அல்லாஹ் மன்னிச்சு அதுக்கப்புறம் ஏத்துக்கிறான். இப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க தூர் மலை இருக்குல்ல, தூர் சினாய் மலை, அந்த மலையை இவங்களுக்கு மேல அல்லாஹ் உயர்த்தினான். புரியுதா? உயர்த்தி அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை வாங்கினான். என்ன வாக்குறுதி வாங்கினான்னா, பின்னாடி ஒரு தூதரை நான் அனுப்புவேன். யார் அவர் அப்படின்னு சொன்னா, அவர் உம்மி நபியா இருப்பாரு. புரியுதா? ஏன்னா இப்ராஹிம் நபிக்கெல்லாம் பின்னாடி வந்த சமூகம் இது. யூசுப் நபிக்கு பின்னாடி வந்த சமூகம் இது. புரியுதா? இப்ராஹிம் நபி, யாக்கூப் நபிலாம் இஸ்ஹாக்கு வராரு, இஸ்ஹாக்கு அப்புறம் யாக்கூப், அந்த பக்கம் இஸ்மாயில். ஓகேவா? யாக்கூப் நபியுடைய பிள்ளைங்க இதுக்கு போறாங்க. எதுக்கு? எகிப்துக்கு போறாங்க. எகிப்துல இருந்து திரும்ப பெரிய சமூகமாகி ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வர சமூகத்துக்கிட்ட அல்லாஹ் வாக்குறுதி வாங்குறான். என்ன வாக்குறுதி? ரொம்ப அழுத்தம் திருத்தமா வாங்குறான். இஸ்மாயிலுடைய சந்ததியில இருந்து ஒரு ஆள் வருவாரு. ஓகேவா? அவர் யாருன்னா உம்மி நபி. அவர் எழுத படிக்க தெரியாத சமூகத்தில இருந்து வருவாரு. அவரை நீங்க ஏத்துக்கிட்டு அவருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு அல்லாஹ் வாக்குறுதி வாங்கிடுறோம். அந்த வாக்குறுதி அல்லாஹ் கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, எனக்கு நீங்கள் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறான். எனக்கு நீ தந்த வாக்குறுதி நிறைவேற்று. அவ்விதமாயின் நீ அப்படி நிறைவேற்றினா உங்களுக்கு தந்த வாக்குறுதியை நானும் நிறைவேற்றுவேன். இப்ப பனு இஸ்ராயலுக்கு அல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுத்தான்? இவங்க அல்லாஹ்க்கு தந்த வாக்குறுதியை இப்ப நான் சொல்லிட்டேன். தூர் சினாய் மலை இருக்குல்ல, அந்த மலையை உயர்த்தி அல்லாஹ் வந்து வாக்குறுதியை வாங்கிட்டான். அது பின்னாடி வரக்கூடிய வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப இவங்க வந்து அல்லாஹ் வந்து இவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு ஊர் இருக்குல்ல, இஸ்ரேல் இருக்குல்ல, இந்த ஊரை அவங்களுக்கு தரதா அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். அதனாலதான் மூசா நபி போன உடனே அந்த ஊருக்கு தான் போறாரு. போய் வாங்க சண்டை போடலான்னு கூப்பிடும் போது இவனை வரமாட்டேன்ருவானுங்க. அப்புறம் என்ன பண்ணுவாரு? 40 நாள் ஊர் தடுக்கப்பட்டுரும், மூசா நபி இறந்துருவாங்க. அப்புறமா தாவூத் நபி வந்து அந்த ஊரை ஜெயிப்பாங்க. பாலஸ்தீனா இஸ்ரேலான்னு கேக்குறியா? சரி, அது பாலஸ்தீனுங்கிற வார்த்தை இப்ப வச்ச பேரு, ரோமர்கள் வச்ச பேரு. அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் கானான் தேசம் தான். அவன் அதை வச்சுதான் உருட்டிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊருக்கு வந்து பாலஸ்தீனுங்கிற பேர்லாம் முன்னாடி இல்ல. அந்த பூமி பாக்கியம் பொருந்திய பூமின்னு அழைக்கப்படுது. பைத்துல் முகத்தஸ் நல்லா சொல்றான்ல,
பாக்கியம் பொருந்திய பூமி, அதுதான் அது பாக்கியம் பொருந்திய பூமி அப்படின்னு சொல்றான்ல. அந்த புனித பூமி இருக்குல்ல, அதை உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான். அந்த பூமியை கொடுப்பேன்னு சொன்ன மாதிரி ஆரம்பத்துல கொடுக்கவும் செஞ்சான், திரும்பவும் கொடுப்பேன்னு இருக்கான். அதை எப்படி சொல்றான்? எனக்கு தந்த வாக்குறுதியை நீ நிறைவேற்று. யாரு? ரசூல்லாவை நீ ஏத்துக்கோ, உனக்கு தந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு நல்லா சொல்றான். சொன்ன உடனே இவன் என்ன பண்றானுங்க, இவங்க நிராகரிக்கிறாங்க. அப்ப நிறைவேற்றுங்கள், மேலும் எனக்கு மட்டுமே நீங்கள் அஞ்சுங்கள், எனக்கு மட்டும் அஞ்சுங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப இவங்கள்ட்ட என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் மேலாம் அச்சம் இல்லை. அவங்களோட நிலையை அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? மேலும் நான் இறக்கியுள்ள இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்ப நான் இறக்கியிருக்கேன்ல இந்த வேதம், குரானை பத்தி அல்லாஹ் சொல்றான், இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், இது முன்பு உங்களிடம் இருந்த வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. உங்கள்கிட்ட இருக்கிற வேதம் இருக்குல்ல, அந்த வேதத்தை இது மெய்ப்படுத்துதுன்னா இப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, குரான் காப்பி அடிக்கப்பட்ட வேதம் அப்படின்னு சொல்லி யூத கிறிஸ்தவர்கள் பேசுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குரான் காப்பி அடிக்கப்பட்டுருச்சு, குரான் காப்பி அடிக்கப்பட்ட வேதம், எங்களுடைய ஆபிரகாம் வந்து அவங்க இப்ராஹிம்னு எழுதிக்கிட்டாங்க, சும்மா எல்லாமே காப்பி அடிச்சு எழுதிட்டு வேதங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அப்படி குரான் எழுதப்படலை. குரான் என்ன பண்ணுதுன்னா, முந்தைய வேதங்களை உண்மைப்படுத்துது, அதுல உண்மையா இருக்கிற விஷயங்களை உண்மைப்படுத்துது, தப்பா இருக்கிற விஷயங்களை அது தப்புன்னு சொல்லி சுட்டி காட்டு, திருத்துது. அப்ப அந்த வேலையை தான் குரான் செய்யுது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அதோடைய தொடர்ச்சி தான் இது. இப்ப தாவூது நபிக்கு ஜபூர் வழங்கப்பட்டுச்சு, அதுக்கு பின்னாடி வந்த காலகட்டத்துல ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சட்டங்கள்லாம் இறக்கப்பட்டுச்சு. கடைசியா வந்த ஈசா நபிக்கு இஞ்சில் இறக்கப்பட்டுச்சு. இப்ப இஞ்சில் இறக்கப்பட்ட ஈசா நபி, அந்த இஞ்சில் மட்டும்தான் அவங்களுக்கு வேதமா? முன்னாடி இருந்த வேதங்களும் வேதம் தானே. பழைய ஏற்பாட்டை அதுல உள்ள பிரச்சனைகளை நான் திருத்துறேன், சில விஷயங்களை நான் மாத்தவும் வந்திருக்கேன், பிளஸ் புதிய இந்த வேதத்தோடய நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் ஈசா நபி சொல்றாங்க. அப்ப அந்த வேதத்தை உண்மைப்படுத்தி தான் அவர் வரார். சேம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த எல்லா வேதங்களையும் உண்மைப்படுத்தி தான் குரானும் வந்திருக்கு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், மேலும் நான் இறக்கியுள்ள இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், இது முன்பு உங்களிடம் இருந்த வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது, ஆகையால் நீங்களே அனைவருக்கும் முதலில் இதனை நிராகரிப்பவர்களாகி விடாதீர்கள். உங்கள்கிட்ட இருக்கிற வேதத்தை இது முன்பு உண்மைப்படுத்துதுரா, இதை நீங்க ஏத்துக்குங்க, இது இல்லாம இதை நீங்க முதல்ல நிராகரிச்ச ஆட்கள் ஆயிடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்றான். எனக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறேன், இந்த வேதத்தை நம்புங்க, இது உங்க வேதத்தை உண்மைப்படுத்துது, இது இப்படி செய்யாம நீங்க இதை முதல்ல நிராகரிச்ச ஆட்களா ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்றான். இப்ப யதார்த்தத்துல பார்த்தோம்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த வழியா போயிருக்கோம், அந்த வழியை பத்தி ஞாபகம் இருக்குது, அந்த வழியை பத்தின எல்லா விஷயம் தெரியுது இன்னைக்கு. ஆனா அந்த வழியா போறதுக்கு ஆள் இல்லை. இந்த வழியா போனா தங்கம் கிடைக்கும், இது நமக்கு தெரியுது, ஆல்ரெடி போய் எடுத்துருக்கிறோம், நமக்கு அதுக்கான ரூட் மேப் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு உள்ள மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, இல்லப்பா இந்த வழியா போனா தங்கம் கிடைக்கும், எனக்கும் ஒரு ரூட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் என்ன செய்வான், ஆமாங்க முன்னாடியே என்கிட்ட ரூட் மேப் இருக்குங்க, இங்க போனா தங்கம் கிடைக்குங்க, உண்மைதாங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவானா இல்லையா? ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சவன் அப்படித்தானே கூப்பிடணும். இவன் என்ன பண்றான், அதென்ன என்கிட்ட இருக்கிற மாதிரி ரூட் மேப் இவங்கிட்ட மட்டும், இவங்கிட்ட எப்படி வரும், அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சானா அவன் யாரு, முட்டாள் தானே. அப்ப அதே வேலையை நீங்க செஞ்சிடாதீங்க நல்லா வான் பண்றான். என்னுடைய திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்காதீர்கள், மேலும் எனக்கே அஞ்சுங்கள். இந்த சொற்ப விலைக்கு விற்காதீர்கள் நல்லா சொல்றான். திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்கிறதுனா என்ன? அவங்களை பார்த்து சொல்றான், தௌராத்தையும் இஞ்சிலையும் விற்காதீங்கிறான். இன்னைக்கு நம்ம அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொற்ப விலைக்கு விற்காதீர்கள்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம வந்து குரானை ஓதி குரானுடைய சட்டங்களை ஃபாலோ பண்றோம்னு வச்சுப்போம். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சட்டம் இருக்கு, வட்டி வாங்கக்கூடாதுன்னு நல்லா குரான்ல டைரக்டா தடுக்கிறான், உண்மைதானே? வட்டி வாங்கக்கூடாதுன்னு நல்லா டைரக்டா குரான்ல தடுக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்னா, வட்டியை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லும்போது என்ன சொல்றான், அல்லாவுக்கு எதிராக போர் புரியுறதுங்கிறான். அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கு எதிராகவும் நீங்க போர் பிரகடனம் எடுத்துக்கங்க அப்படிங்கிறான். அப்பனா என்ன அர்த்தம், யாரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுவான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் யாரை பார்த்து சண்டை போடுவாங்க? காஃபிர்களை. அப்ப காஃபிர் லெவலுக்கு அது அவ்வளவு பெரிய பாவம். அது வந்து மறுமையில வந்து சைத்தான் தீண்டப்பட்டவனாக எந்திரிப்பாங்கன்னா என்ன அர்த்தம், பைத்தியக்காரனா எந்திரிப்போன்னு அர்த்தம். எல்லாரும் தெளிவா இருக்கும்போது நம்ம மட்டும் வாயில வச்சு ஒழுகன்னு போனோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிலைமையில நம்ம எழுப்பப்படுவோம்னா அப்ப எவ்வளவு கொடூரமான குற்றம் அது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஊர் உலகத்துல யாரும் வாங்கலையா, ஆமா இதெல்லாம் ஃபாலோ பண்ணா எங்க வாழ்க்கை, இப்படி இந்த மாதிரியான பேச்சுக்கள் பெண்கள்ட்ட இருந்து வெளிப்படுதுல. என்ன சொல்றாங்க, அல்லாஹ் குரான்ல ஒரு விஷயத்த சட்டமாக்கிட்டான், அதுக்கு மறுத்து பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ரசூல்லாவாலையும் மறுத்து பேச முடியாது. ரசூல்லா ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா ரசூல்லாவை மறுத்து பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட விஷயத்துக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் உள்ளடங்கும், இதுக்கெல்லாம் கட்டுப்படுறேன்னு அர்த்தம். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுல மாற்றுக்கிறது சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்.
அப்ப அந்த இதுல நம்ம என்ன பண்றோம்? வட்டியை வாங்குறதுக்கு போறோம். எதுக்காண்டி வட்டி வாங்குறோம்? உலக ஆதாயங்களுக்காக, உலக தேவைக்காக வட்டியை வாங்கிட்டு அந்த வட்டிக்கு நம்ம என்ன செய்வோம்? சப்பக்கட்டு கட்டுவோம். வாங்கலாம், என்ன அவன் வாங்கலையா இவன் வாங்கலையா, இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா? அப்ப என்ன அர்த்தம்னா முற்றிலுமா நிராகரிக்கிறோம்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி பண்ணோம்னா என்ன அர்த்தம்? தங்களுடைய உலக ஆதாயத்துக்காண்டி குர்ஆனுடைய சட்டங்களை நம்ம விற்கிறோம்னு அர்த்தம். உண்மை அதுதானே? அல்லாஹ்வுடைய வசனத்தை, அல்லாஹ்வுடைய பேச்சை, அல்லாஹ்வுடைய கலாமை நம்ம அப்படியே வித்துடுறோம். எதுக்காண்டி? வெறும் வட்டியில கிடைக்கக்கூடிய சில இதுக்காண்டி, ஆதாயத்துக்காக. வட்டிக்கு கொடுக்குறவங்க, வட்டிக்கு வாங்குறவங்க, அவங்களுடைய இயல்புகளை பத்தி அல்லாஹ் அந்த இடத்துல அதே மாதிரி யூதர்கள் செஞ்சாங்க. யூதர்களுக்கும் அல்லாஹ் வட்டி ஹராம்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பேங்குக்கு பின்னாடியும் போய் பாத்தீங்கன்னா யூதம் தான் இருக்கான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முதற்கொண்டு எந்த பேங்கும் கவர்மெண்டோடது கிடையாது, அதெல்லாம் பிரைவேட். அந்த பிரைவேட் பேங்க்லாம் இருக்குல்ல, அந்த பேங்கை யாரு ஓனர்னு பாத்தீங்கன்னா எல்லாமே யூதனா இருப்பான். அல்லாஹ் அவனுக்கு தடுத்திருக்கான்ல, தடுத்த ஒண்ணு செய்யறான்ல, அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வசனத்தை முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டான்னு அர்த்தம். அப்ப அதான் அல்லாஹ் சொல்றான், சொற்ப விலைக்கு விற்காதீங்க, இந்த உலக ஆதாயத்துக்காண்டி என்னுடைய சட்டங்களை தூக்கி போடாதீங்க, நான் கொடுத்த வசனங்களை தூக்கி போடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான்? அசத்தியத்தை கொண்டு சத்தியத்தை குழப்பி விடாதீர்கள், அறிந்து கொண்டே சத்தியத்தை நீங்கள் மூடி மறைக்காதீர்கள். அசத்தியத்தை கொண்டு சத்தியத்தை குழப்பாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தெளிவான விஷயம் என்ன? நீ எனக்கு வாக்குறுதி தந்திருக்க, தூர்சினா மலையில வச்சு நான் உன்கிட்ட வாக்குறுதி வாங்கியிருக்கேன். என்ன வாக்குறுதி? நீ இந்த தூதரை ஏத்துக்கணும்னு. இது பைபிள்ல இருக்கான்னு கேட்டா இருக்கு. யாத்திராகமம் போய் படிச்சு பாத்தீங்கன்னா தூர்சினா மலையில வச்சு அல்லாஹ் வாக்குறுதி வாங்குறான். அந்த வாக்குறுதி அங்க உள்ள எல்லா மக்களும் ஒத்துக்கிட்டு சத்தியம் பண்ணி நாங்க ஒத்துக்கிறோம், பின்னாடி எங்களுடைய சந்ததிகள் கண்டிப்பா அந்த தூதரை பின்பற்றுவாங்க அப்படின்னு அந்த சமூகம் வாக்குறுதி கொடுத்துச்சு. அது தொன்று அது கடத்தப்பட்டிருக்கு, அந்த செய்திகள் அவங்களுக்கு போயிருக்கு, ரசூலா பத்தின முன்னறிவிப்பு குர்ஆன்ல இருக்கு. அதனால தான் அவன் மதினால வந்து உட்கார்ந்தான். மதினால வந்து யூதர்கள் இருந்தாங்களா, மதினாவுக்கும் யூதர்களுக்கும் என்ன சமூகம் இருக்குது? அது இஸ்மாயில் நபி பூமி, அங்க எதுக்கு வரணும்? வாக்களிக்கப்பட்ட பூமியிலே இருந்திருக்க வேண்டியதானே. அங்க எதுக்காக வந்தாங்கன்னா தூதர் இங்கதான் வருவாரு, முன்னறிவிப்பு படி கடைசி தூதர் இங்கதான் வருவாருன்னு வந்துட்டானோ. கடைசி வரைக்கும் வந்தாச்சு. கை கெட்டுற பழம் எடுத்து வாயில விட்டுருக்கலாம், அழகா தூதரை ஏத்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணாங்க? பொறாமையின் காரணமா அதே இப்லீஸ் செஞ்ச வேலை, அல்லாஹ்வுடைய சபை வரைக்கும் வந்துட்டுருக்கான். அதே இப்லீஸ் என்ன பண்றான்? அல்லாஹ்வுடைய சபையில இருக்கான், மலக்குமார்கள் இருக்கிற சபையில அவனும் இருக்கான். கட்டளையை நிராகரிச்சான். சேம் அதே தான், அல்லாஹ்க்கு கொடுத்த வாக்குறுதியை இவங்க நிராகரிச்சுட்டாங்க. நிராகரிச்சதுடைய போக்கு என்னாச்சு? அல்லாஹ் இவங்கள ஒதுக்குறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்று, நாங்க உனக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறேன். எப்படி நிறைவேற்றிருப்பான்? அல்லாஹ்வுடைய தூதரை ஏத்திருந்தா என்ன இருக்கும்? ரசூலுல்லாஹ் அந்த இடத்த வெற்றி கொண்டிருப்பாங்க. அங்க பனு இஸ்ராயல்களை கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல 3வது கோயில ரசூலுல்லாவே கட்டி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? பைத்துல் முகதஸ் அன்னைக்கு இடிக்கப்பட்ட நிலையில இருந்துச்சு ரசூலுல்லாஹ் காலத்துல, ரசூலுல்லாஹ் கட்டி கொடுத்திருப்பாங்க. சுலைமான் நபி கட்டினா அதே மெத்தட்ல கட்டி கொடுத்து அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணியிருந்தா அங்க அருமையா இருந்திருக்கலாம். அப்ப அவங்க நிராகரிச்சாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க அசத்தியத்தை கொண்டு சத்தியத்தை குழப்பாதீங்க. அசத்தியம் என்ன? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற எல்லாமே அசத்தியம். அல்லாஹ் இறக்கின ஒவ்வொன்றுத்துக்கும் மாற்றானது அசத்தியம். அப்ப அசத்தியத்தை கொண்டு சத்தியத்தை குழப்பாதீங்க, அறிந்து கொண்டே சத்தியத்தை நீங்கள் மூடி மறைக்காதீர்கள். இவங்களுக்கு தெரியும் இவர் தான் தூதர்னு, ஆனா இவர் தூதர் இல்ல, இவர் அரபுகளுக்கான தூதர், இவர் எங்கள் தூதர் கிடையாது, எங்க வேதத்துல வாக்களிக்கப்பட்ட அந்த மசாயா இவர் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க. அப்ப அந்த நிலையை தான் என்ன சொல்றான்ல. அதுக்கப்புறம் இதை அல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன சொல்றான்? தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றான். அகீமு சலாத், அந்த அந்த வாசகமே நிலைநிறுத்துங்கள்லாம் என்ன அர்த்தம்? தொடர்ந்து கரெக்டா அதை முறையா அந்த தொழுகையை நிலைநிறுத்துங்க அப்படின்னு நல்லா சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான்? ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள். இது ரெண்டும் தான் மனித வாழ்க்கையுடைய ஆதாரம். தொழுகையை நிலைநிறுத்துறதும் ஜக்காத்து கொடுக்கறதும். தொழுகை என்ன பண்ணுவோம்? பாவங்கள்ல இருந்து தடுக்கும். மனிதன் பாவம் செய்யாம இருக்கக்கூடிய சமூகத்தை எப்படி உருவாக்க முடியுமா? தொழுகையை கொண்டுதான் உருவாக்க முடியும். ஜக்காத்து என்ன செய்யும்? வறுமையை ஒழிக்கும். இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் தேடுறானுங்களே, எப்படி எப்படி வறுமையை ஒழிக்கிறது, எப்படி வறுமையை ஒழிக்கிறது. மகளிர் இதுக்கு பணம் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறாங்க, பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பாக்குறாங்க, என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க. ஆனா வரிகள் குறைஞ்சபாடு இல்லை, மக்களுடைய வாழ்க்கை குறைஞ்சபாடு இல்லை, மக்களுடைய வாழ்க்கையில எந்த விதத்துலயும் வெளிச்சம்லாம் வரல. சும்மா நிகழ்ச்சி நடத்தி அந்தந்த கட்சி அவங்களுடைய ஆதாயத்துக்காக அவங்கள புகழ்ந்து பேச வச்சுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா யதார்த்தத்துல வறுமையை ஒழிச்சாங்கன்னு கேட்டா ஒழிக்கல. வறுமையை ஒழித்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரசூலுல்லா. சமூகத்துல இவங்களுக்கு முன்மாதிரி இருக்கான்னு கேட்டா இருந்துச்சு. ரசூலுல்லா என்ன பண்ணாங்க? அதிகமான செல்வம் இருந்த ஆட்கள்கிட்ட இருந்து 2.5% வாங்கினாங்க. வேற எந்த வரியுமே வாங்கல, எந்த வரியுமே வாங்கல, வெறும் ஜக்காத்து. உங்களுடைய செல்வத்தில இருந்து நீங்க 2.5%.
10,000 ரூபா சம்பாதிச்ச ஆளு 10,000 ரூபால 2.5% எவ்வளோ? 100 ரூபால 2,000 ரூபா. அப்போ நீங்க 1000 ரூபால எவ்வளோ? 25 ரூபா. அப்போ 10,000 250 ரூபா. 10,000 ரூபால 250 ரூபா கொடுக்க போறீங்க. அந்த மாதிரியான ஒவ்வொருத்தருட்டு வாங்கின காசை ஏழைகளுக்கு போய் சேரும். யார் அங்க பாதிக்கப்பட்டவங்களோ, யாருக்கு வறுமையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஜக்காத்து கொடுக்கப்படும். அப்ப அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, மேல்தட்டு மேல்தட்டாவே இருக்கும், கீழ்த்தட்டு உயர்த்தப்படும். இந்த வேலையை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அப்ப இத பத்தி பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்? வட்டியை வந்து அழிக்கிறேங்கிறான் அல்லாஹ். வட்டி இன்னைக்கு உலகத்தை எது ஆளுது? வட்டி தான் ஆளுது. நம்ம கட்டுற வரி எல்லாம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்? டாக்ஸி கட்டுறோம்ல, வரி கட்டுறோம், இபி பில்லு கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம். ஒவ்வொரு பொருள் வாங்கினாலும் ஜிஎஸ்டி போடுறாங்க. இவ்வளவு டாக்ஸி கட்டுறோம்ல, அவ்வளவு வரி போகுதுல. இந்த வரியெல்லாம் வச்சு என்ன பண்றாங்கன்னா, நம்ம நாடு அமெரிக்காவுக்கு போய் வட்டி கட்டும். ஏன்னா நம்ம ஊர்ல ரோடு போடணும்னா நம்மள்ட்ட வசூல் பண்ணி ரோடு போட்டா முடிஞ்சு போயிடும். நம்மள்ட்ட வசூல் பண்ணுவாங்க. எப்படி வசூல் பண்ணுவாங்கன்னா, முதல்ல அவன்கிட்ட கடன் வாங்கி ரோட போட்டுருவாங்க. கொடுக்கறதுக்கு காசு இல்லாமலாம் இல்லை, ஆல்ரெடி நம்மள்ட்ட காசு இருக்குது, இருக்கிறத வச்சு பண்ண முடியும். என்ன பண்றதுன்னா, ரோடு போடுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, அந்த உலக நாடுகள்கிட்ட இருந்து கடன் வாங்கி அதை வச்சு ரோடு போட்டுட்டு நம்மள்ட்ட காசை வாங்கி அவனுக்கு வட்டி கட்டுவான். அப்ப இது திணிக்கப்படுற வட்டி தானே. என்கிட்ட இருக்கு, நான் கட்டிக்க முடியும், நம்மளால பண்ணிக்க முடியும். ஆனா என்ன பண்றாங்க? வேணும்னே நம்மள்ட்ட இருந்து சுரண்டுறதுக்காண்டி செய்யப்படுது. இன்னைக்கு வரைக்கும் வட்டி ஒழிஞ்ச பாடு இல்லை. ஜெயலலிதா ஆட்சியில இருந்தப்ப நம்ம தலைமையில இருந்த வரி வந்து 30,000 ரூபா. ஒவ்வொரு குடிமகன் மீதும் 30,000 ரூபா இது இருந்துச்சு, வரி, அதாவது கடன் இருந்துச்சு. இன்னைக்கு 60,000 தொட்டுருச்சு. அது குறையல. நம்ம ஒவ்வொருத்தர் தலையிலையும் 60,000 ரூபாய் கடன் வச்சு ஒட்டு மொத்தமா இந்தியாவுக்கே சேர்த்து பல லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் விலைவாசி உயர்த்துக்கிட்டே இருக்கு. யாருடைய வாழ்வாதாரமும் உயர்த்தப்படலை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதே லைஃப் ஸ்டைல் தான். 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 55,000 ரூபாய் செலவு பண்ண தான் செய்யறான். அன்னைக்கு 25,000 ரூபாய் சம்பாதிச்சப்ப 20,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த 5,000 ரூபாய் சேமிப்புங்கிறது கூட இன்னைக்கு காணா போயிருச்சு எல்லாருக்கும், வட்டியில போய் உழுவுறதுனால. அந்த இருக்கிற காசை வச்சு ரெடி கேஷ் கொடுத்து வாங்காம, எனக்கு இப்பவே வேணுங்கிற அந்த எண்ண ஓட்டம் வருதுல, டியூ போட்டாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜை வாங்குறது, பைக்கை வாங்குறது, எல்லா இதுத்தையுமே போய் வட்டியில போய் உழுவுற அந்த இதுல போன உடனே எல்லாருடைய காசையுமே இன்னைக்கு பாருங்க, 30,000 ரூபாய் சம்பாதிக்க 35,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கான். 5,000 ரூபாய் கடனோட தான் அடுத்த மாசத்தை அடையிறான். அப்ப இந்த நிலையில வறுமையில உழன்று கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு அல்லாஹ் ஒழிக்கிறதுக்கு என்ன சட்டத்தை கொண்டு வந்தான்? ஜக்காத்து சட்டத்தை கொண்டு வந்தான். அதனாலதான் குரான்ல எங்க பார்த்தாலும் அக்கீமு ஸலாத்த வாத்து ஸகாத், அக்கீமு ஸலாத்த வாத்து ஸகாத்னு அல்லாஹ் அதையே சொல்லிட்டு இருப்பான். உலகத்துக்கான ஒரே நீதி என்னன்னா, இது ரெண்டு தான். ஒண்ணு, பாவங்கள் பெருகுதா, கொலை செய்யறியா, பாவம் செய்யறியா, எல்லாத்துலயும் தடுக்கணுமா, நீ அல்லாஹ்வை நோக்கி திரும்பு. அல்லாஹ்வை நினைவு உள்ளங்கள் அமைதி பெற்றும். உள்ளங்கள் அமைதி பெற்றுச்சுன்னா என்ன ஆகும்? கோவப்பட வேண்டிய இடத்துல பொறுமையா போவான், எந்த விஷயங்களா இருந்தாலும் சகிச்சுக்குவான், பாவம் செய்ய மாட்டான், அதுல இருந்து ஒதுங்கி இருப்பான். அந்த மாதிரியான கேரக்டர் வந்துடும். ஜக்காத்து கொடுத்துட்டா இந்த மக்களுடைய ஏழ்மைகள் ஒழிக்கப்பட்டுரும். எந்த மக்களும் போய் வறுமையில போய் நிக்க மாட்டாங்க. அதனாலதான் பாருங்க, இறுதி காலகட்டம் வந்த உடனே இமாம் மஹதின்னு ஒருத்தர் வருவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஹதி இஸ்லாம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வழித்தோன்றல்கள்ல இருந்து வருவார். அவர் வந்த பிறகு என்ன நடக்கும்னா, ஒரு செய்தி இடம்பெறுது ஹதீஸ் கிரந்தத்துல. அவர் வந்துட்டாருன்னா செல்வம் எல்லாம் இந்த உலக நாடுகள் எல்லாம் இது பண்றாங்களே, கடன் கொடுக்குறாங்களா. எப்படி கடன் கொடுப்பாங்கன்னா, நம்ம ஊர்ல உள்ள இந்த கோல்டு இருக்குல்ல, கோல்டை கொடுத்து அவன்கிட்ட இருந்து டாலரா வாங்கி அதை காசை கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கோல்டு இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, ஒட்டுமொத்த கோல்டு இருக்கிற இடம், அதை அவர் உடைப்பார். உடைப்பாருன்னா என்ன அர்த்தம்? அதை அவர் கைப்பற்றிடுவார். உலக ஆட்சியே கைப்பற்றப்படும்ல, அந்த செல்வத்தை எடுத்து மக்களுக்கு எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணிடுவார். அப்படி இஷ்யூ பண்ண பிறகு அந்த காலகட்டம் வர டைம்ல பாத்தீங்கன்னா, இறுதி காலகட்டத்துல ஒரு செய்தி வருது, ஜக்காத்து கொடுக்கறதுக்காண்டி மக்கள் போவாங்களாம். ஆனா ஜக்காத்தை வாங்குறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வறுமை ஒழிக்கப்படும். இந்த சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நடந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி உமர் இப்னு அப்துல் அசீஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, உமர் ரலியல்லாஹு பேர வகையில வரார். மகன் வழியில பேத்தி வழியில வரக்கூடிய பேரன் அவர். அப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆட்சியாளராக வரார். அவர் காலகட்டத்தில் என்ன பண்றாங்க, ரோட் டாக்ஸ் வச்சிருக்காங்க. ரோட்ல போறதுக்கு டாக்ஸ், கப்பல்ல போறதுக்கு டாக்ஸ், இதெல்லாம் இருந்துச்சு. இவர் என்ன பண்றாரு, எல்லா டாக்ஸையும் ஒழிக்கிறார். அப்படியே கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்லாம் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி வரியெல்லாம் ஒழிச்சிட்டா எப்படி கவர்மெண்ட் இயங்கும் அப்படிங்கிறப்ப, வர வரி போதும்னு சொல்லிட்டு எல்லா ரோட் டாக்ஸையும் எல்லா வரியும் நிராகரிச்சிடுறாரு. ஒரே ஒரு வரி தான், ஜக்காத்து மட்டும்தான். ஜக்காத்து மட்டும்தான் வாங்கணும்ட்டார். அது இல்லாம இவங்க இருக்கிறாங்களே நான் முஸ்லிம்ஸ், அவங்க ஜிஸ்யான்னு ஒரு வரி கொடுப்பாங்க. அந்த வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கான பாதுகாப்பு வரி. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லி அது வாங்கக்கூடிய வரி. அப்ப இந்த 2 வரி மட்டும் தான் வாங்கப்படுது. இந்த 2 வரி மட்டும் வாங்கப்பட்ட காலகட்டம் அவர் வெறும் 30 மாதங்கள் தான் ஆட்சி பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் கொண்டுட்டாங்க. இவ்வளவு நேர்மையா இருந்தா
30 மாசம் ஆட்சி பண்றாரு, 2 வருஷம் 6 மாசம் இவ்வளவுதான் அவர் ஆட்சி பண்ணது. இந்த ஆட்சி, இவருடைய ஆட்சி முடிஞ்ச பிறகு ஒரு ஊர்ல போய் வசூல் பண்றாங்க ஜக்காத்தை. வசூல் பண்ணிட்டு அந்த ஊர்ல இஷ்யூ பண்ண பாக்குறாங்க, ஆளே இல்லை, யாருமே வறுமையில இல்லை, எல்லாரும் ஜக்காத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த காசை வச்சு ஏழைகளுக்கு கொடுக்க முடியல, ஏழைகளே அந்த ஊர்ல இல்லை. ஏன்னு கேட்டா, இப்ப நம்மள்டையுமே டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம், இவ்வளவு ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுங்க, விலைவாசி என்ன ஆயிரும், நார்மல் ஆயிரும். கவர்மெண்ட் இதுல இருந்து எந்த டாக்ஸும் வாங்குறது இல்லை. அப்ப என்ன ஆயிரும், விலைவாசி குறையும், நம்மளுடைய சம்பளம் உயர்ந்துகிட்டே இருக்கும், நம்மளுடைய பொருட்களுடைய தேவை உயர்ந்துகிட்டே இருக்கும். இந்த வட்டியை ஒழிச்சுட்டா, இந்த ஜக்காத் சிஸ்டம் கொண்டு வந்துட்டா, வரிகள் எல்லாத்தையுமே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டா, எல்லாருமே நாமே தன்னிறைவாயிருவோம்ல. நமக்கு யாரும் கொண்டு வந்து 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பஸ்ஸை ஃப்ரீயா விடணும்னு அவசியம் இல்லை. நம்மள்ட்ட எல்லார் கையிலையும் காசு இருக்கும். ஜக்காத்தை வாங்கி கொடுத்துட்டாலே ஒரு நல்ல திண்டு கொளிக்கக்கூடிய செல்வந்தர்கள்ட்ட இருந்து ஏழைகளுக்கு வாங்கி கொடுத்தா எந்த விதத்துல நம்மள்ட்ட செல்வம் இல்லாம இருக்க போகுது? அப்ப அந்த சுச்சுவேஷனை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இந்த தொழுகையை நிலைநாட்டுறதுக்கும் ஜக்காத்து கொடுக்கறதுக்குமான அடிப்படைகள் இருக்கு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை கொடுங்க, இன்னும் என் முன்னிலையில் தலை சாய்பவர்களுடன் சேர்ந்து நீங்களும் தலை சாயுங்கள். பனு இஸ்ராயலை பார்த்து அல்லாஹ் சொல்றான், தொழுகை நிலைநாட்டு, ஜக்காத்தை கொடு, வட்டிக்கு விடாத, பேங்க் சிஸ்டம்லாம் நடத்தாத, உலகத்தை போட்டு ஏமாத்திட்டு இருக்காத, என்ன பண்ணு, எனக்கு தலை சாயிறவங்களோட சேர்ந்து நீயும் தலை சாயுங்கிறான். முஸ்லிம்களோட சேர்ந்து நீயும் சேர்ந்து பயணிச்சுக்கோ, நீயும் இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கோ, இந்த வேதத்தை ஏத்துக்கோ, இந்த நபியை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான், பிற மனிதர்களை நன்மை செய்யும்படி நீங்கள் ஏவி விட்டு உங்களை நீங்கள் மறந்து விடுகின்றீர்களே. பிற மக்களை பார்த்து நன்மை செய்யுங்கன்னு சொல்றீங்க, அவங்களுக்கும் வேதம் இருக்குல்ல, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இதெல்லாம் அவங்க மேடைகள்லையும் பயன் பண்ணுவாங்களே. நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மாவோ அதே மாதிரி அவங்களுக்கு சனிக்கிழமை இருக்குல்ல, சனிக்கிழமை ஜாபாத்துன்னு சொல்லிட்டு வெளில போகாம உட்காந்துக்கிட்டு வேதத்தை படிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறாங்களே யூதர்கள். முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா, யூதர்களுக்கு சனிக்கிழமை, கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. புரியுதா? 3 நாள் லீவு. ஓகே, அதுதான். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்களும் எல்லாருக்கும் அட்வைஸ்லாம் பண்றாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், பிறருக்கு நீங்க ஏவிட்டு உங்களை நீங்க மறந்துடுறீங்களே, நீங்க அதை செய்ய மாட்டீங்களே. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், அதே தான். நம்ம பிறருக்கு ஏவிடுறோம், ஈஸியா ஒரு விஷயத்த நன்மையை பத்தி ஏவிடுறோம். ஆனா நம்ம விஷயத்துல செய்யறோமான்னு கேட்டா செய்யறது இல்லை. எல்லா தனி மனிதர்களுடைய நிலையும் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டா நம்மள்ட்ட தொழுகை இல்லை, ஜக்காத்தும் இல்லை. ஜக்காத்தை பத்தி இன்னைக்கு முஸ்லிம்களுடைய நிலை என்னவா இருக்குது, ஜக்காத்து கொடுக்கலாமான்ட்டா பல அறிஞர்களுடைய ஆய்வு எடுத்து வச்சுக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும், அதை வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். இவங்க என்ன பண்றாங்க, இல்ல லைஃப் டைம்லேயே ஒரு தடவை கொடுத்தா போதும், அப்படி இப்படின்னு பல ஆய்வுகளுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஜக்காத்துன்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி லெவல்ல இருக்காங்க. இவங்க செய்யக்கூடிய அந்த 10 ரூபாய் 20 ரூபா வாசல்ல போறவங்களுக்கு கொடுக்குற தர்மத்தெல்லாம் ஜக்காத்துன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஜக்காத்து கிடையாது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்துல இருந்து செய்யறதுதான் ஜக்காத். அந்த ஜக்காத்தை கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிரும், நீங்க எந்த ஜக்காத்து கொடுக்கலையோ அந்த தொகை இருக்குல்ல, தங்கத்துக்கு நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா, வெள்ளிக்கு நீங்க கொடுக்கலன்னு சொன்னா, அதனுடைய அந்த தொகை இருக்குல்ல, எந்த தங்கமெல்லாம் நீங்க ஜக்காத்து கொடுக்காம சேமிச்சு வச்சிருந்தீங்களோ அதை கொண்டு அல்லாஹ் மறுமையில உங்களுக்கு சூடு போடுவோம். அந்த தண்டனை இருக்குது. அப்ப ஜக்காத்துடைய முக்கியத்துவம் இருக்குது. அப்ப இதெல்லாமே நம்ம சொல்றோம். தொழுகை, ஒரு முஸ்லீமுடைய 5 கடமைகள் என்ன, களிமா, நோன்பு, களிமா, தொழுகை, நோன்பு, அதுக்கப்புறம் ஜக்காத்து, ஹஜ்ஜிங்கிறோம். இதெல்லாம் என்ன சொல்றோம், இதெல்லாம் கடமை, ஒரு முஸ்லீம் செய்யணுங்கிறோம். ஆனா ஃபாலோ பண்றோமா, ஃபாலோ பண்ணல. அப்ப அல்லாஹ் அதை தான் சுட்டி காட்டுறான். இதே தான் பனு இஸ்ராயல்களுக்கு சொல்றான், உங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணல, அதான் உங்களை நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மறந்து, நீங்களோ வேதத்தை ஓதி கொண்டிருக்கிறீர்கள், ஏதான் நம்மளும் வேதத்தை ஓதிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நீங்கள் சிறிதளவும் இதை பற்றி சிந்திப்பதில்லையா அப்படின்னு நல்லா கேட்கிறான். நீங்க இதை ஓதிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா இதை சிந்திக்க மாட்டீங்களான்னு நல்லா கேட்கிறான். குர்ஆன் எடுத்து ஓதுறீங்க, ஆனா இதுல என்ன சொல்றேன், எதை பத்தி பேசுறேன், அதை நீங்க சிந்திங்கிறான். இதே பனு இஸ்ராயல்களுக்கு தான் சொல்றான், நீங்க வேதத்தை ஓதுறீங்களே, உங்க வேதத்துல இதை பத்தி தான் நான் பேசுறேன், அதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுட்டு என்ன பண்றான், பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் நீங்கள் உதவி தேடுங்கள், சின்னமாக தொழுகை ஒரு பாரமான செயல்தான். அல்லாஹ் என்ன சொல்றான், முஸ்லிம்களை பார்த்து சொல்றான், தொழுகை மற்றும் பொறுமையின் மூலம் உதவி தேடுங்கள். என்ன உங்களுக்கு தேவைனாலும் தொழுவுங்க, பொறுமையா இருங்க, கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்க. என்ன நீங்க கேட்குறீங்களோ, உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ, செல்வம் தேவையா, ஏழ்மையில இருக்கீங்களா, செல்வம் தேவைப்படுதா, குழந்தை வரம் தேவைப்படுதா, இல்ல ஏதாவது கடன்ல இருந்து உங்களை மீட்டெடுக்கணுமா, என்னெல்லாம் தேவை இருக்குது, எதெல்லாம் தேவை, பொண்ணுக்கு திருமணம் ஆகலையா, என்ன கணக்கு, என்ன தேவை இருக்குதோ மனிதனுக்கு, எல்லா தேவையும், உங்களுடைய நோய் விலைக்கு போகணுமா, நோயிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணுமா, எல்லாத்துக்கும் 2 தீர்வு தான். ஒண்ணு பொறுமையா இருங்க, இன்னொன்னு தொழுகை நிலைநாட்டுங்க. பொறுமைனா என்ன, பொறுமைனா என்ன,
பொறுமைனா பொறுமைதான். பொறுமைனா என்ன? அதாவது எடுத்த முடிவுல உறுதியா இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது அதை சகிச்சுக்கணும். ஒரிஜினல் பொறுமை என்ன தெரியுமா? அடிக்கிறான் ஒருத்தன், அவன் வலுவான ஒரு ஆளு, அவன் நம்மளை அடிக்கிறான். அடியை வாங்கிட்டு வர்றதுக்கு பேர் பொறுமை கிடையாது. அது சும்மா இருக்கிறவன, நல்லா கோவப்படுறவனை கூட அடிச்சு விட்டுறலாம் நம்ம பெரிய பலசாலியா இருந்தோம்னா. அதுக்கு பேர் பொறுமை. அடி வாங்கிட்டு வரவனுக்கு பேரு பொறுமை கிடையாது. அந்த பொறுமை கிடையாது. யதார்த்தம் என்னன்னா, ஒரு போராட்டத்துக்கு போறோம். என்ன போராட்டம்? குடியுரிமை திருத்த சட்ட போராட்டம்னு போறோம்னு வச்சுங்க. கவர்மெண்ட் குடியுரிமை திருத்த சட்டம் இது பண்ணிடுச்சு. அந்த போராட்டத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கோம். போலீஸ் லத்தி சார்ஜ் அடிக்குது. அடிக்கும் போது அவன் அங்க போலீஸ் லத்தியோட இறங்கினோட இங்க எல்லா வீட்டுக்கு போயிருவோம். ஜி நாங்க நாளைக்கு வரோம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. இது இன்னைக்கு உள்ள முஸ்லீம் சமூகத்துடைய நிலை இதுதான். யதார்த்தம் தான். முற்றுகை போராட்டம்னு அறிவிப்பாங்க. எல்லா ஜமாத்தும் சேர்ந்து போராட்டம் நடத்துதுன்னு சொல்லி ஓடி போய் கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல நிக்க போறோம்னு பார்த்தா கலெக்டர் ஆஃபீஸ் அங்க இருக்கும், இவங்க இங்க மேடை போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான் பாத்துக்க, 3 மணி நேரம் தான் போராட்டம், மக்களுக்கு நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு கிளம்பிடுவாங்க. போராட்டனாலே அந்த இடத்துல போராடணும், அடம் பிடிக்கணும். இப்ப ஒரு குழந்தை அழுவுது, குழந்தைக்கு பிடிக்க ஒரு இது தேவைப்படுது. அம்மா கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கி கேட்குது. என்ன பண்ணும் குழந்தை? அடம் பிடிக்கும், உட்காந்து அழுவும். புட்டுக்கலன்னா அவ்வளவுதான், சாப்பிட மாட்டேன், தூக்கணும், அப்படிலாம் பண்ணும். அதெல்லாம் ஒரு அம்மாவுக்கு வலிக்கணும். வலிச்சா தான் அம்மா வாங்கி கொடுக்கும். இப்ப ஒரு அம்மா இருக்குது, அது அம்மாவே இல்லை, அது சித்தி. மாப்பிள்ளை 2ஆம் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போம். பொண்டாட்டி புள்ள உட்காந்துக்கிட்டு எனக்கு வாங்கி கொடுண்டா போ அப்படின்ட்டு போயிடும். அப்படி நடக்குதுல்ல. இப்ப அந்த மாதிரிதான் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுது? உண்மையிலேயே அடம் பிடிச்சி கேட்கணும், அடம் பிடிச்சி கேட்கறவனுக்கு கொடுக்கறது இல்லை. சரி, இவங்க என்ன பண்றாங்க? அடம் பிடிச்சா அடி உழுவுன்னு தெரியுது. ரொம்ப பண்ணா என்ன பண்ணுவாங்க? சித்தி கொடுமையை பாப்பன்னு தெரிஞ்ச உடனே அங்க கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும், இங்க முற்றுகை போராட்டம் நடத்திட்டு 3 மணி நேரம் அவ்வளவுதான், எல்லாம் கலைஞ்சிருவோம், கவர்மெண்ட் நிறைவேற்றும் நம்புவோன்ட்டு போயிடுவாங்க. அது இது வரைக்கும் நடந்த எல்லா போராட்டத்துக்கும் தீர்வு கிடைச்சிச்சுன்னு சொல்லுங்க. விவசாயிகள் போராட்டம் நடந்திருக்கு. டெல்லியில இன்னைக்கும் முற்றுகையிட்ட எத்தனையோ விவசாயிகள் இருக்கிறாங்க. பஞ்சாபுக்காண்டி போராட்டங்கள் நடக்குது. எத்தனையோ போராட்டங்கள் இன்னைக்கும் நாடுகள்ல நடந்துகிட்டே தான் இருக்குது. எல்லா போராட்டங்களையும் தீர்வு கிடைச்சிச்சா? கிடைக்கல. தீர்வு கிடைக்குமா? தெரியல. அப்ப இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த பொறுமை அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்னன்னா, கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும். நீ தீர்வு தர வரைக்கும் நான் இடத்த விட்டு நவர மாட்டேன். லத்தி சார்ஜா அடிச்சுக்கோ. கடைசியா என்ன பண்ணுவான்? என் உயிரை பறிப்பியா? பறிச்சுக்கோ. அதுதான் என்கிட்டனா பரவாயில்ல, நான் அந்த இடத்துல உறுதியா இருப்பேங்கிற அந்த பொறுமை. அந்த பொறுமைக்கான உறுதி எப்ப கிடைக்கும்? தொழுகையின் மூலமா தான் கிடைக்கும். தொழுகை மூலமா இறை நெருக்கம் அதிகமாயிரும். இறைவனோட நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய ரூட் எப்படி தெரியுமா இருக்கும்? அவருக்கு தேவையானதை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அது ரொம்ப சிறப்புக்குரியதுங்கிறாங்க. ஏன் சிறப்புக்குரியது? அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டுச்சுன்னா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறான். அவனுக்கு ஒரு தீமை ஏற்பட்டுச்சுன்னா அவன் என்ன பண்றான்? இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடுறான். அவனுக்கு நடந்துச்சுன்னா, அவன் செஞ்சுட்டானா பாவ மன்னிப்பு தேடுறான். அவனுக்கு நடந்துருச்சுன்னா பொறுமையோட இருக்கான். அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், இதை கொண்டு அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி பொறுமையா இருப்பான். இந்த நிலை ஒரு மூமினுடைய பண்பு. இந்த பண்பு இல்லைன்னா என்ன ஆகும்? உறுதி குலைந்த மனிதர்களா ஆயிடுவோம். அல்லாஹ்வை நிராகரிச்சிருவோம். உண்மையை சொல்லுங்க, ஒரு சோதனை ஏற்பட்டுருச்சு, ஊருப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, அந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி தீர்வு எதிர்பார்ப்போம்? தீர்வே இது குப்பை, அல்லாஹ் இருக்கானா இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ் திட்டக்கூடிய போக்கெல்லாம் எப்போ வரும்? உண்மையிலேயே பொறுமை இல்லைன்னா தொழுவை இல்லாத ஆட்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும். அப்ப அந்த நிலையை பத்தி அல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்றான்? நீங்க பொறுமையுடனும் தொழுகையுடன் மூலம் நீங்கள் உதவி தேடுங்கள். சின்னமாக தொழுகை ஒரு பாரமான செயல்தான், பாரம் தான் அது அப்படின்னு சொல்றான். ரொம்ப பாரமான செயல் தான். ஏன்னா நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், பாங்க சொல்லிட்டாங்க டக்குன்னு போய் தொழுவணுமா அப்படின்னு இருக்கும். இல்ல கரெக்டான டைம்ல தொழுவுறது சிரமம் தான், ஃபஜருக்கு எந்திரிக்கிறது சிரமம் தான், அசர் தொழுவுறது சிரமம் தான், மஹரிபு சிரமம் தான், இசா சிரமம் தான். அப்ப இசாவும் ஃபஜரும் மட்டும் ரொம்ப முக்கியமா சிரமம்னே அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ரொம்ப சிரமம் தான். ஆனா தொழுகை யாருக்கு பாரமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆனால் இறைவனுக்கு அஞ்சி வாழ்கின்ற அடியார்களுக்கு அது பாரமான செயலே அல்ல. அல்லாஹ்வுக்கு அஞ்சுறவங்களுக்கு அது பாரமா இருக்காது. ஏன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அவங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சுறாங்க. எப்படி முறையில அஞ்சுறாங்க? பாவம் செஞ்சிடக்கூடாது, நரகத்துக்கு பயப்படுறாங்க. நன்மை செய்யணும், சொர்க்கத்தை ஆசைப்படுறாங்க. புரியுதா? ஒருத்தன் தக்குவாவோட இருக்கிறான்ல, இறையச்சத்தோட இருக்கிறானுங்கிறதுக்கான அடையாளம் என்ன? அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறாம இருக்கிறான். அதுக்கு பேர் தான் தக்குவா. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்களே, உமர் ரலியல்லாஹு கேட்கறாங்க தக்குவானா என்ன அப்படின்னு கேட்டவனா அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு முள் செடி மிக்க ஒரு பாதை, முள்ளா இருக்கு, அந்த இடத்துல நீங்க நடந்து போறீங்க. போகும்போது என்ன பண்ணுவீங்க? ட்ரெஸ் பற்றக்கூடாதுன்னு இப்படி பிடிச்சிக்கிட்டே போவீங்களா, பேலன்ஸா போவீங்களா, அதுக்கு பேர் தான் தக்குவாங்கிறாங்க. இப்ப இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது? பாவங்கள் சுத்தி முத்தி இருக்குது. செல்போனை திறந்தா பாவம், அப்புறம் பழக்க வழக்கம் யாராவது ஃப்ரெண்ட்ஷிப்னு தெருவில் போய் நின்றா பாவம், எல்லா விதத்திலையும் பாவங்கள் சுத்தி இருக்குது. இதுல இருந்து எப்படி இருக்கணும்னா, அப்படியே முள்ளு மேல ட்ரெஸ் போடாம தூக்கிட்டு போற அளவுக்கு நம்ம அப்படியே ஒதுங்கி வந்துடணும்.
இப்ப இந்த நிலை யார்கிட்ட இருக்கும்னு சொன்னா, உண்மையிலேயே அல்லாஹ் யார் நம்பியிருக்கானோ, யார் மறுமையை நம்புறானோ, யார் வேதத்தை நம்புறானோ, யார் தூதரை நம்புறானோ, யார் வந்து நன்மை தீர்மா அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நடக்குதுன்னு நம்புறானோ, அவனால மட்டும்தான் அது தக்வாவோட இருக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணிடுவான், அல்லாஹ் நிராகரிச்சிருவான். ஆமா, என்ன அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, என்ன எனக்கு மட்டும் சோதனை வருது, கெட்டவங்களாம் நல்லா இருக்கிறான், இந்த பேச்செல்லாம் யார்கிட்ட இருந்து வெளிப்படும்? உண்மையான இறை நம்பிக்கை இல்லாத ஆட்கள்கிட்ட இருந்து, யாருக்கு இறையச்சம் இல்லையோ அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இவங்களுக்கு பாரமா இருக்காதுங்கிறான் தொழுகையை. அவர்கள் எத்தகையோர் எனில், அவங்க எப்படிப்பட்டவங்க, இறைச்சம் உடையவங்களுக்கான டெஃபினிஷன் அல்லாஹ் சொல்றான். அவங்க எத்தகையோர் எனில், இறுதியில் தங்கள் இறைவனை சந்திப்பவர்களாய் இருக்கின்றோம் என்றும் அவனிடமே திரும்பி செல்ல வேண்டி இருக்கிறது என்றும் உறுதியாக நம்புகிறார்கள். இறைச்சத்துக்கான டெஃபினிஷன் எல்லாம் என்ன சொல்றான், திரும்ப அவன்கிட்ட தான் போயாகணும், இறுதியில் அவன்கிட்ட தான் ரிட்டர்ன்ஸ், அவன்கிட்ட தான் போய் சேர்ந்தாகணும் அப்படின்னு நம்புறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப தீர்க்கமா மறுமையை நம்பக்கூடிய மனிதர். இன்னைக்கு மறுமை மீதான அச்சம்னு ஒண்ணு இருந்துட்டா மனுஷன் எல்லாமே செஞ்சிருவான். ஒரு செகண்ட் எல்லாருக்கும் மெஹராஜ் பயணம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் புறாக வாகனம் வந்து எல்லாரும் மெஹராஜ் பண்ணி போய் சொர்க்கம் இதான் நரகம் இதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆள்வீங்க தொழுவ ஆரம்பிச்சிருவோம். அது தொழுவோமான்னு தெரியல, எல்லாரும் ரசூல்லா மாதிரி பண்ணிட முடியாது. யதார்த்தம் அட்லீஸ்ட் மறுமையை நம்பிடுவோம். குறைஞ்சபட்சம் மறுமனு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சா நம்பிடுவோம். ஏன்னா மனுஷன் என்ன பண்றான், நிராகரிக்கிறான் மறுமையை. ஒரு ஆள்கிட்ட அகமது தீதாதுன்னு ஜாகிர் நாய்க்கு இருக்கிறார்ல, அவருடைய குருநாதர் அகமது தீதாதுன்னு ஒருத்தருக்கும் இன்னொரு எத்திஸ்ட் நாத்திகருக்கும் விவாதம் நடக்குது. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவருக்கும் விவாதம் நடக்குது. அப்ப அவர் அந்த நாத்திகர் வந்து இவரை பார்த்து கேட்கிறாரு, நீங்க இறந்து போயிடுறீங்க, மறுமெல்லாம் இருக்குன்னு நம்புறீங்க, தொழுவுறீங்க, கடவுளை நம்புறீங்க, பாவம் செய்யாம இருக்கீங்க, இப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்றீங்க, செத்துட்டீங்க, செத்துட்டு போய் பார்த்தா மறுமையே இல்லை, கேள்வி கணக்கும் இல்லை, கடவுளும் இல்லை, அவ்வளவுதான், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அவனே உன் நிலைமையை விட எனக்கு ஒன்றும் பரிதாபம் கிடையாதுங்கிற. ஏன்னா நல்லபடியா வாழ்ந்துட்டாரு, மறுமையில போய் மறுமைன்னு ஒண்ணு இல்லை, யாருக்கு பாதிப்பு, யாருக்கும் பாதிப்பு இல்லை. மறுமைன்னு ஒண்ணு இருந்தா நீங்க சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்றாரு, அவர் தப்பிச்சுப்பாரு. இவன் என்ன ஆவான், இப்ப அந்த ரூட் இருக்குல்ல, நம்ம ஒரு பாதையில போறோம், அந்த இடத்துல போலீஸ் இருப்பாருன்னு நம்புறோம், ஹெல்மெட் போட்டு போறோம், போலீஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், இல்லைன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் பாட்டில் ஹெல்மெட் போட்டு போயிடுவேன். ஆனா ஹெல்மெட் போடாம போன உனக்கு 1000 ரூபாய் நட்டம். அதே மாதிரிதான் இதே லெவல்ல அல்லாஹ் என்ன பண்றான், எச்சரிக்கை. இந்த மறுமையை நம்புறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க, தொழுகை அவங்களுக்கு பாரமா இருக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் பார்த்துப்போம். அடுத்த வசனம் திரும்ப பனு இஸ்ராயீலை பத்தி தான் தொடர்ந்து வரும், அதை தொடர்ந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் நம்மளுடைய உரையை முடிச்சுக்கலாம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا.